அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 11 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் மற்றும் புத்தகம் தயாரிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டத்தை முடித்துக் கொண்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிருபர்களை சந்தித்த போது 1 மற்றும் 6ஆம் வகுப்புக்கான சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வர இருப்பதாக அவர் தகவல் வெளியிட்டதாகவும் இதனால் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு அருகிலுள்ள சிங்கப்பெருமாளை கோவில் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் மதுரை நோக்கி டாடா சுமோவில் சென்றபோது சமயபுரத்தில் அரசு விரைவு பேருந்தும் டாடா சுமோவும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் 4 பேர் உயிரிழந்ததாக திருச்சியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக கட்சி பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தா பாண்டியன் அவர்கள் ஆகியோர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் நதிகளை இணைப்பது அபாயத்துக்குரியது என்று கூறியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஒரு சிறுபிள்ளைத்தனம் போல் அவர் பேசியிருப்பதாகவும் மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனையை அந்த மாநிலங்களே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் இப்படி மாநில பிரச்சனைகளை மாநிலங்களே தீர்த்துக் கொள்ளும் போது காங்கிரஸ் கட்சி எதற்கு என்று திரு தாப்பாண்டியன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் சென்னையில் உள்ள கஸ்தூரிபாய் மருத்துவமனைக்கு திடீரென்று ஆய்வு மேற்கொண்டு 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸின் செயல்பாடுகளை பற்றி அவர் அறிந்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு நோய்டாவில் நடந்த குழந்தைகள் தொடர் கொலை வழக்கில் தொழிலதிபர் மொயிந்தர் சிங் மற்றும் சுதீர் கோலி ஆகியோர் தூக்கு தண்டனையை சிபிஐ நீதிமன்றம் விதித்திருந்தது. இந்த வழக்கில் மேல்முறையீட்டில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் மொகிந்தர் சிங்கை குற்றவாளி இல்லை என்று விடுதலை செய்துள்ளதால் அங்குள்ள மக்கள் கொதிப்படைந்ததாகவும் நோய்டாவில் பதட்டம் நினைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடக்க இருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேலின் மகனை அமராவதி தொகுதியில் போட்டியிட வைப்பதற்கான முயற்சியில் ஜனாதிபதி குடும்பம் இறங்கியுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி அவர்கள் சிலை அமைக்கும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்து சுப்ரீம் கோர்ட் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் புதுடில்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் 6வது பன்றிக்காய்ச்சல் உயிர் இழப்பு நிகழ்ந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் புதுடில்லியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. டென்மார்க் பிரதம மந்திரி மிஸ்டர் லாஸ் அவர்கள் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று புதுடில்லியில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை டென்மார்க் பிரதமர் சந்தித்து பேசியதாக புதுடில்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாலிபான் தீவிரவாதிகளின் செய்தி தொடர்பாளரை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கைது செய்திருப்பதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டை அதிர வைத்த 9/11 இரட்டை கோபுர
தாக்குதலின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அமெரிக்காவில் அனுசரிக்கப்பட்டதாக நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விண்ணில் அமைக்கப்பட்டு வரும் விண்வெளி ஆராய்ச்சி கூடத்திற்கு ஜப்பான் ஆளில்லா விண்கலம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாகவும் இதில் அந்த ஆராய்ச்சி மையத்திற்கு தேவையான பல பொருட்களை இந்த விண்கலம் எடுத்து சென்றிருப்பதாக டோக்கியோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நிலவின் வட துருவம் தென் துருவங்களில் பனித்துளிகள் இருக்கின்றதா பனிப்பாறைகள் இருக்கின்றதா என்று அறிவதற்காக சந்திராயன் 1 பெரிதும் உதவும் என்று எதிர்பார்த்த நிலையில் சந்திராயன் 1 காணாமல் போனது அதிர்ச்சி அளிக்கிறது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகளில் ஒருவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 11 செப்டம்பர் 2009 பிற்பகல் 3 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் இன்றும் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகவே தமிழகத்தில் உள்ள பல பகுதியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.